ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூபதி அம்சவல்லி. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா மருதாணி இலையை காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, மருதாணி செடி எங்கள் காட்டில் இருக்குது. இது வந்து நாட்டு மருதாணி. அதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி, இது எப்படி வந்து கிராமத்துலலாம் எப்படி வந்து அரைச்சி கையில் வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஒரு வீடியோவே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருமே ஃபேமிலியை வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் மருதாணி பறித்து சரி அரைச்சி வைக்க போகிறோம். சரி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வீடியோவில் கிராமத்துலலாம் என்னென்ன பொருள் வந்து ஆட் பண்ணி அரைச்சி கையில் வைப்பாங்க அப்படிங்கிறது பாருங்கள். என்ன பொருள், இது முக்கியமான பொருள். இது 2 விஷயம் இருக்குது. அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது சில மருதாணி இலை வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ரொம்ப க்ரீன் கலரில் இந்த மருதாணி இலை வந்து இருக்கும். இந்த மாதிரி இந்த இலையை வந்து நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இலையை வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்கும். இதை பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த இலையை வந்து நல்லா ஒரு தைலம் பார்த்திங்கன்னா, அந்த தைலத்தை வந்து கையில் அப்ளை பண்ணி அந்த இலையில் வந்து வச்சு நம்ம உள்ளங்கையில் வச்சோமா அதுவே ரொம்ப ரெட்டிஸாக வந்துடும். அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா? இதுக்கு வந்து நான் வந்து எப்படி அரைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவையான அளவு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இது வந்து சுண்ணாம்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுண்ணாம்பு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து எந்த கையில் ஏதோ புண்ணு இது மாதிரி வந்துருமா அப்படின்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம வந்து இதை அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இது வந்து கிராம்பு கூட சில பேர் வந்து சேர்த்துக்குவாங்க. ரொம்ப கலர் வந்து இன்னும் டார்க்காக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்குவாங்க. ஆனால் கிராமத்துலலாம் அது மாதிரி மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி மேக்ஸிமம் ஆட் பண்ணி செய்ய மாட்டாங்க. நாங்கள் வந்து வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு வாயிலெலாம் போட்டால் எவ்வளோ ரெட்டிஸ் ஆயிடுது. அதே போல் தான் கையில் போட்டால் ஏதோ சூடு மாதிரி ஏதோ பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. குழந்தைங்களுக்கு கூட வச்சு விடலாம். இது எந்த பிரச்சனையுமே வராது. யார் வேணாலும் வச்சுக்கலாம். இது மாதிரி தாங்க கிராமத்தில் வந்து நாங்கள் மருதாணி அரைச்சி வைப்போம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? இது மாதிரி அரைச்சி சுண்ணாம்பெலாம் சேர்த்து அரைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட இந்த லெமன் கூட போட்டு அரைச்சிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து புளி தான் போட்டு அரைச்சி சேர்த்துக்குவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது. இது மாதிரி தாங்க இருக்கும். நம்ம இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி வேண்டாம், நம்ம இதுவே போதும் அப்படின்னா நம்ம கைக்கு வந்து கையில் வச்சோம்னா கீழே விழுகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதத்தில் நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கலக்கி சேர்த்துக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிராமத்தில் அரைக்கிறது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப நல்ல டார்க் க்ரீன் கலராக இருக்குது. அந்த கொஞ்சம் அந்த கலர் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மருதாணி இலை வந்து கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் அப்படியே லைட்டாக வந்து ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஒரு தட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு ஃப்ரீயாக வந்து நம்ம கையில் வச்சுக்கலாம். வைக்கிறதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல எல்லோ கலரில் மாறிடும். ஆனால் வந்து சரி கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, சரி உடனே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுதான் வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இப்படி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து இப்படி தான் வைக்கிறதுக்கு அப்படி இப்படி இருக்கும். ஆனால் இதோட ஃபினிஷிங் பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம்ம கலரு சூப்பராக. இதுலேயே மற்றபடி டிசைன்லாம் கூட நிறைய பேர் நிறைய டிசைன் வச்சு போடுவாங்க. நாங்கள் வந்து சிம்பிளாக தான் வச்சோம். இந்த இதுதான் டிசைன்லாம் போடவே இல்லை. சிம்பிளாக எல்லோரும் வைக்கிற மாதிரி ஒரு கிராமத்து ஸ்டைலில் இதை வந்து வச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் வந்து இது எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். பாருங்க, இப்படி தான் வச்சுருக்கேன்.
ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா அது எப்படி சிவந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வச்ச உடனே நல்லா ஒரு ரெட்டிஸாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நல்லா சிவந்து வந்துடும். நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பராக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டார்க் கலராக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி